பொங்கல் பரிசு தொகுப்புடன் 30,000 வழங்க வேண்டும் கோரிக்கையிட்டுள்ளார். பொங்கல் பரிசு தொகுப்புடன் 30,000 வழங்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர்ராஜு தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கி வருகிறது. பொங்கலுக்கு தேவையான பொருட்களுடன் சேர்ந்து ரொக்க பணம் வழங்கப்படும். கடந்த ஆண்டு ரூ. 1000 ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்பட்டது. இந்த சூழலில் இந்த ஆண்டு அறிவிக்கப்பட்ட பொங்கல் பரிசு தொகுப்பில் பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் மட்டும் அறிவிக்கப்பட்டது. ரொக்க பணம் அறிவிக்கப்படவில்லை. இது மக்களிடையே பெரும் அதிர்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சூழலில் பொங்கல் பரிசு தொகை அறிவிப்பு தமிழக மக்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை அளித்துள்ளது. கட்சிகள் தெரிவித்து வருகின்றன. ஏமாற்றத்தை அளித்ததாக எதிர்க்கட்சியினர் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் 30,000 வழங்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர்ராஜு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த போது பேசிய அவர், பொங்கல் பரிசு தொகை ஏன் கொடுக்கவில்லை என்பது அவர்களுக்கு தான் வெளிச்சம். பொங்கல் பரிசு தொகுப்பு அதிமுக ஆட்சியில் ரூ. 2,500 வரை வழங்கப்பட்டது. அப்போது எதிர்க்கட்சி தலைவராக ஸ்டாலின் பொங்கல் பரிசு தொகை 5,000 வழங்க வேண்டும் என்றார். அப்படி பார்த்தால் இன்றைய மதிப்பிற்கு 30,000 வருகிறது. எனவே இந்த அரசு பொங்கல் பரிசு தொகுப்புடன் 30,000 வழங்க வேண்டும். போன முறையே போராடித்தான் ஒரு முழு கரும்பு ரூ. 1,000 பரிசு தொகை கிடைத்தது என்று செல்லூர்ராஜு கூறினார்.